தலைவரே எந்த பிரச்சனையும் இல்ல, பணம் எல்லாம் பக்காவா பட்டுவாடா ஆயிட்டு இருக்கு. என்னடா எலெக்ஷன் கிஃப்ட் வந்துட்டாங்க எங்க? பக்கத்து ஊர்ல. பக்கத்து ஊர்ல தானே வந்தாங்க. நம்ம ஊர்ல வந்து நின்னு உன் கவட்டி கீழ வந்து படுத்து கிடக்குறாங்கல்ல. உம்மா டேய், பணம் எல்லாம் கரெக்டா ஊருக்குள்ள பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கீல்ல. அதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பெண்களுக்கு முக்கியமா. பெண்கள் தான்டா முக்கியம். அதுதான் எதுக்கு? அடடா இங்கிரு பொம்பளைங்க சென்டிமெண்ட் ஆனவங்க. காசு யார் அதிகம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்ட குத்திட்டு போயிட்டே இருப்பாவுடா. அந்த லிஸ்ட் ஒண்ணு எடுக்க சொன்ன, எடுத்தியாண்ணா? அது எடுத்தேன். செத்தவனையும் நம்மளுக்கு எதிர்கட்சிக்காரனே எதுக்கு தான் அந்த லிஸ்ட்னே தெரியல. ஏய், செத்தவன் நமக்கு எப்படி ஓட்டு போட மாட்டான். எதிர்கட்சிக்காரன் கோடி ரூபா கொடுத்தாலும் நமக்கு ஓட்டு போட போறது இல்ல. அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டோம்னு கணக்கை காமிச்சிட்டு அந்த பணத்தை நம்ம அடிக்க வேண்டியதுதான். அரசியல்ல ஊறிட்டு இதெல்லாம் நார்மல் தான்டா. இப்படி பல பேர் பண்ணிதான் எல்லாம் இனோவா காரை வாங்கிட்டு 10 பேருக்கு வேட்டி சட்டையை வாங்கி கொடுத்து பின்னாடி உட்கார வச்சு அரசியல்வாதி மாதிரி ஊருக்கு சுத்திட்டு இருக்காங்க. நம்மளும் அரசியல்வாதி ஆகுறோம்ல. ஆகுறோம். நம்ம பையனும் எங்க மாலாவை பார்க்க போறோம்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க மாலாவா? அண்ணா மாலத்தீவுனே. அந்த மாலாவை பார்க்க மாலத்தீவுனே. ஐயோ எனக்கு மாலா அதை பார்க்க இந்த வாட்டி நம்ம போறோம். காசு புலங்க போகுதுற அண்ணன் கை. என்னையா நீ என் குடும்பத்துக்கு மட்டும் பணம் தரமாட்டேன்னு சொன்னியாமே? தரல. என்னடா கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா அது? அவன் எதிர்கட்சினே. ஏன் தம்பி எதிர்கட்சி? நீங்க எப்படி எங்களுக்கு ஓட்டு போட போறதுல பணம் மட்டும் கேட்டு வந்திருக்கீங்க? என்ன தம்பி அது எப்படி நீ ஓட்டு போட மாட்டேன்னு நீ என்ன பார்த்து சொல்லலாம்? என்னடா அவன் ஓட்டு போடுவான் போல. என்னடா அது? பிரச்சாரத்துல பிரச்சனை பண்ணதே வந்தோம். ஓய் தம்பி தானா? தம்பிதான். தம்பி நீங்க ஒக்கால ஒளியடை பிரச்சாரத்துல பிரச்சனை பண்ணது இல்லாம என் கட்சிக்காரன் காசை வந்து வாங்குறதுக்கு நின்னுட்டு இருக்க. சொருப்ப பிஞ்சு போறான் போல. இவனை மாதிரி ஆளெல்லாம் அந்த ஒரு ஓட்டு வாங்கி குத்திடலாம். எதுக்குடா இவன் ஓட்டலாம்? இவனை மாதிரி ஆளெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு அந்த காசை நம்ம புடிங்கி பெரிய ஆள் ஆகணும்டா. அண்ணன் உனக்கு சொல்லி தரேன்டா. போதும் எனக்கு.